பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். அதாவது இன்னைக்கு யூடியூப்பில் நிறையா நம்ம கண்டென்ட்லாம் போடலாம். பட் அந்த கண்டென்ட்டுக்காக ஏதாவது பிரச்சனைனா வாதிட ஒரு வக்கீல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மதிப்பிற்குரிய லாயர். அதே சமயத்தில் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் தான் மிஸ்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர். உங்களை பார்த்ததுலேயே மகிழ்ச்சி. இது தவிர வேறு ஆப்ஷன் அதில் கிடையாது. இதில் என்னென்னா சார், இதில் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. ஆனால் முன்னாடிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார், ஒரு அப்பா இருக்காருன்னா டைரி எழுதுவாங்க. ஆமாம். அந்த டைரியை தாத்தா தான் எழுதியிருக்காருங்கிறதுக்காக பையன் படிக்க முடியாது, படிக்கக்கூடாது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படி தான் சொல்கிறான். அது என்னுடைய டைரி, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வெளிப்பாடு, நான் என்ன யோசிக்கிறேன் என்று என் மனசில் இருக்கிறது, இதெல்லாம் என்னோடது. அதை எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. நல்ல பதில் இதுக்கு சொல்கிறேன். அறிவார்ந்து பேசுவோம். டைரி தான் எழுதுனது. இதில் கண்ட கழிச்சடி சேர்த்து எழுதியிருக்குல்ல, அது என்னென்னு பார்த்துருவோம். ஏன் பர்சனல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். 4 பேர் சேர்த்து உனக்கு ஒரு பர்சனல் லைஃப் கொடுத்துருக்காங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? அது அஃபென்ஸ் இல்லை. அது நீ டைரிங்கிறது என்னுடைய சிந்தனை, நான் உங்களை பற்றி எழுதியது. நீங்கள் இவர் அவங்க அவள்கள் பன்மையில் போங்க, புளூரல்ல. அவங்கெல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியணும்ல. அது ஒரு ஹானஸ்ட்னஸை. 1/2 மணி நேரம் நீங்கள் அடுத்தவங்க ஃபோனை வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்டாங்களான்னு பார்ப்போம். கேளுங்க நீங்கள் யார்ட்ட. கரெக்டு பண்ண முடியாது. பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் நாட் பாசிபிள். ஏன்னா இது அவ்வளோ குப்பைகளை தாங்கியிருக்கு. 1/2 hour வச்சுக்க முடியாது. அவ்வளவும் இதில் டர்ட்டியாக, அதாவது இன்னும் ஓரிரு ஆண்டுகள்லாம் வேண்டாம். அது 2026 ஜூன் என் பையன் என்னோட 2026 நடந்து 2030களில் ஒரு பவுன்னாக 10 லட்ச ரூபாய்க்கு போயிடும். 10 லட்சம் கம்மியாக சொல்கிறேன், கூடவே போகும். 2030க்குலாம் இது வெறும் நிர்வாண சாக்கடை காடாக மாறிடுங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். யார் இருக்கும் யாரும் இல்லையே பார்க்குற நேயர்கள் இருப்பார்கள். நான் மடிந்தாலும் என் வார்த்தைகள் மடியாது. வெறும் நிர்வாண சாக்கடையாக இருக்கும். எப்படின்னா ஒரு கணவன் மனைவி உடலுறவு கொண்ட முதல் இரவை வீடியோவாக பதிவிறக்கம் செய்து அதை சோசியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு, அது வருமானம் தர்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் இறக்கி தான் பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவோட போய் கார் வாங்கிட்டு வர்றாங்க ஒரு ஃபேமிலினா, இது குடும்பமா? இது எங்கே கொண்டு சேர்க்குறது? இதுக்காக ஆன்சர் இருக்கா? அதுக்கு பதில் 2 குடும்பம் ட்ரை பண்ணிட்டாங்க. அதே இது இப்போ ஜெயசரதின்னு ஒரு குடும்பம். அது குடும்பம் இல்லை, அது ஒரு கும்பி பாகம். அவங்க இத்தனைக்கு டீச்சரு. அவங்க பொண்ணு, அவங்க ஹஸ்பண்டு 3 பேரும் ஒரு டீமாக இருப்பாங்க. அவங்க அண்ணன் பிரகன், அவங்க அண்ணி சினேகா ஒரு டீமாக இருப்பாங்க. மறுபடியும் இந்த டீமில் இன்டர்சேஞ்சிங் ஆவாங்க. இவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க. அவங்கள வெளியேறிட்டு பல சேனலில் உட்காந்து பேசுவாங்க. இப்படியா சுற்றி பேசி இன்றைக்கி அவங்க ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுனா, நீங்கள் ஒரு நடிகர்கள்ட்ட கால் சீட்டு வாங்கி இன்டர்வியூ எடுத்துடலாம். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணாங்க பாருங்கள். அவங்களோட மாத சம்பளமே ஆசிரியர்னால் ஒரு 1,10,000 ரூபாய், ஒரு 90,000 ஒரு 1,10,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஆனால் இதில் வர்ற வருமானங்கிறது வேறு கணக்கு. ஆமாம். இது அவங்க இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, நான் சோசியல் மீடியா தான் இன்றைக்கி பூமில் இருக்குன்னா, எங்கள் வீட்டு சண்டையை பார்க்குறது தான் பக்கத்து வீட்டில் காத்துருக்குறாங்க. ரொம்ப சுவையாக இருக்கு. நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்குலாம் யாரும் இல்லையா? அடிச்சுக்கிறாரா, அவங்க 2 பேரும் நாசமாக போகிறாங்களா, அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது ஒரு மனிதர் எந்த திறமை இல்லைன்னு நான் சொல்லவில்லை, அது கூட ஒரு திறமை தான். டிக்டாக் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி வந்திருக்காரு, அண்ணாச்சியோட வீடியோ போடுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர அவர் பேசியது ஒன்றுமே இல்லை. அப்புறம் உட்காந்து லெட்ரு படித்தார். போஸ்ட் ஆஃபீஸ் மறுபடியும் உயிருண்டானுச்சு. லெட்டராக படிப்பாப்பில். ஏய் பேதியில் போவான், நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிறுவனமெண்ட்டில் அதுக்கு எக்ஸாக்ட்லி திசையன் விலை டு கோமுடிக்கோட்டை உடன்குடி, அதில் நாசரேத் வரைக்கும் இந்த லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நான் பேசுகிறது என் மதர் டங் அது இல்லை, அந்த மொழியில் என் பாஷை, அந்த இடம் வரைக்கும் இந்த பிளாக் இருக்கும். இந்த நான் சொன்ன வார்த்தை இல்லை, செத்த பயலை அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜ். இப்போ நம்ம எப்படி மெட்ராஸில் சாதாரணமாக சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அதுமாரி அந்த வார்த்தைகள். இதை மட்டுமே பேசி நிறைய அவமானங்களை தாங்கி டிக்டாக் க்ளோஸ் பண்ண மோடிக்கெல்லாம் வீடியோ போட்டார். சூசைட் அட்டன் பண்ணார். கடைசியாக பிக் பாக்ஸில் வந்தார். நம்ம யாரை சொல்லுவோம், நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்மலாம் சிவாஜி கணேசன் செட்டு இல்லை, நடிக்கிற கமலஹாசன் நான்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கிளாஸ் வரைக்கும் குருதி புண்ணல் கமல் மாதிரி. அவர் அவரே செஞ்சுட்டாருங்க. இவர் பிக் பாஸில் என்ன ஜிபி புத்து தனியாக இருந்தீர்கள், அது மிமிக்கிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறது பயமாக இருந்துச்சு அவங்களுக்குன்னு. ஆமாம் பயமாக தானே இருக்கும் அப்படின்னு
நீங்கள் பயந்தீர்கள் என்றால் ஆதாமும் ஏவாளும் எப்படி பயந்திருப்பார்கள் கமலஹாசன் ஐயா. ஆதாமா அது யாருன்னு பாருங்க. கடைசியில் அவர் அறிவார்ந்து சொன்னது வேற மாதிரி ஆயிடுச்சு. புல்டாஸ் பால் ஸ்டெம்ப் எகிரிட்டு சும்மாலாம் பின்னாவில் நேராட்டி ஸ்டெம்ப்பு. ஆதாமா அது யாரு வெட்டிட்டு கூட போடலை இருந்ததை. அவர் இன்னைக்கு வந்து தான் ஊருக்கு பிரச்சனை எடுத்து கோயில் பிரச்சனை எடுத்து இப்போ அவர் ஏதாவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சாலைக்கு எடுத்து யாரை கோமாளியாக நினைத்த இந்த சோசியல் மீடியா அவன் ஒரு ஊருக்கு கதாநாயகனாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியாவில். ஆனால் அது நல்லதாக பயன்படுத்தினா தான் உண்டு. எல்லாத்துலேயும் அப்படி தானே, நல்லதாக பயன்படுத்தினா உண்டு. கோயிலில் போய் சாமியும் கும்பிடலாம், காஞ்சிபுரம் தேவநாதன் மாரி கருவறைக்குள்ள ஃபிகரையும் மேட்டரும் பண்ணலாம். அது அவன் பயன்படுத்துகிற எண்ணத்தை பொறுத்தது, புத்தியை பொறுத்தது. அதனால் அது கோயில் எல்லாமே கெட்ட கோயில்னு சொல்ல முடியாது. தேவநாதங்கிற ஒருத்தன் கெட்டவன்னு சொல்லுது. கரெக்ட். மொத்தமாகவே சோசியல் மீடியா எப்படி கெடுதலாக இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்களாம் என்னை விட முன்னாடி இண்டஸ்ட்ரியில் இருக்க நீங்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியல் நீங்கள் அதிலே உள்ள நீங்கள் ஒரு செய்தியை உங்கள் ஊரில் ஒரு காவாயில் ஒருத்தர் செத்துட்டான் விழுந்துன்னு அந்த செய்தியை பேப்பரில் ஏற்ற முடியுமா? அந்த காலங்களில் உங்கள் ஊரில் நிருபர் எங்கே இருப்பார்? ஒன்றியத்தில் இருப்பார், வட்டத்தில். ஆமாம். அப்போ பைக்கு கிடையாது, ஃபோன் கிடையாது, இன்டர்லிங்க் எதுவுமே கிடையாது. யாராவது நடந்து மார்ச்சேரி வழியாக செய்தி போய் அது பேப்பரில் வருமோ வராதோ அந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு. ஆமாம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். கரெக்டு. நான் இந்த ஃபீல்டில் 2008 என்றே அவர் வழக்கறிஞராக நான் முதல்ல 2008 தான் என்னோடய பணியை தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் கல்வி. 5 வருஷம் கழித்து 2015க்கு பிறகு தான் நானே ஒரு பீக் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கேஸு, அருமையான கேஸாக இருக்குங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான், பொதுநல வழக்கு நிறைய போடுறது தான் வேலையை. போன இடத்துல 7 கேஸ் நான் தான் வெற்றி பெற்றேன். எது தெருநாய் குலைக்குதே அது நம்ம போட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சா இல்லையா? குழந்தைங்களை கடிக்குதுரா, நாய் வளர்க்க வேண்டியதுதான், அதுக்கான அக்கார்ட்மெண்ட் நீ தான் பண்ணிக்கணும். ரோட்டில் எப்படி தெருநாய் எப்படி யாருக்கு பொறுப்பெடுத்துக்கிறது? மாடு முட்டுது போட்டேன், சிறுவர்களை வந்து பாரில் அலோவ் பண்ண முந்தா நாள் கோயம்பேடு பார் மர்டர் வரைக்கும் ஆர்டர் காப்பி பேசியிருக்கு. பாரில் எப்படி அலோவ் பண்ணுறீங்க? அது நான் போட்ட வழக்கு. இப்படி அடிக்கிட்டே போல ஒரு 1000 கோடி ரூபா ஸ்டீப்பேஜ் பிளான்ட் சிஸ்டம் கவர்மெண்ட்டு இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டத்தை போட்டு பிளாக் பண்ணேன். இந்த மாதிரி நீ தேட்டரில் குடிக்கிற தண்ணி டம்ளர் இருக்குல்ல, அது வரையும் நான் போட்ட வழக்கு தான். இதுதான் நமக்கு வேலையை, நமக்கு இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு இது ஒரு நியூஸாக போடுங்கண்ணே அப்படின்னா கண்டிப்பாக யாருமே போடலை. எப்படியா சொல்கிறேன், போடலை. அப்புறம் யூடியூப் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு கேமரா என்ன லென்ஸு போடுறீங்க எல்லாமே நானே சொல்லுவேன். இந்த லென்ஸை கேட்டுங்க, அந்த லென்ஸை போடுங்க, இது பவுன்ஸ் ஆகாத லைட்டு வைங்க, இது வைங்க, இதுப்பா சன்கன் ஏற்படுத்திட்டு வந்த 10 எரிஞ்சிட்டு போகுது ஆஃபீஸு, இப்படி எல்லா விளக்கமும் நான் சொல்கிறேன்னா அப்போயுமே அந்த வாய்ப்புகள் அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. பட் ஆனால் செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாமே ஈஸி ஆக்சஸ் ஆச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேச முடிஞ்சுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேச முடிஞ்சுது. அதில் நேற்று ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு லாரியில் ஒரு லாரி டிரைவர் படுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை கெட்ட வாரத்தில் சூனாமானா எப்படி தேனா என்னென்னோ போட்டாங்க அப்படி பேசுகிறார். அவருக்கு சட்டமும் தெரியல. ஒரு நீதிபதி அப்படி விமர்சித்தா ரிமாண்ட் ஆகிடும்னு தெரியல. உன்னை கண்டுபிடிக்க எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒவ்வொருக்காரருக்கு ஒன்று தெரியும் தானப்பா. கரெக்டு. முதல் விஷயம் நம்ம எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு உங்களை பிடிக்க 15 நிமிடத்தில் போலீஸ் உங்களை பிடிச்சிடுவாங்க. ஒன்றில் நம்ம ஃபோட்டோ பார்த்துட்றாங்கல்ல, போலீஸுக்கு தெரில. மெட்ராஸில் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு ஒருத்தன் போயிடுறான். ஒரு ஃபோட்டோவில் ஒரு பைக்கை தூக்குறான் தலைங்கீழா. அந்த ஃபோட்டோவை மட்டும் 2 நிமிஷம் அப்படி சோசியல் மீடியாவில் மேற்படி நபரை பார்த்தா சொல்ல ஒன்று அந்த ஊருக்காரன் சொல்லிடுவான்ல, ஏய் நம்ம இவன் மோண்டா ஃபோட்டோ வந்திருக்கு, உடனடியாக அடுத்தாலும் சொல்லிடுவான். ஒரு கட்சி தலைமை இருக்குல்ல, உங்கள் ஊரில் உள்ள கிளையில் உள்ள ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சி தலைமையில் ஒரு கட்சி தலைமை இங்கே இருக்குது, மெட்ராஸ் இருக்குது தலைமை. நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா அப்போ சொல்கிறீங்க? இப்போ சொல்கிறேன், இப்போயும் சொல்கிறேன், அப்பையும் சொல்கிறேன், இப்போயும் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு 3 நாட்கள் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ கடுதாசு போட்டு பிக்கப் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை. அத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்களே, அத்தனை மாவட்ட செயலர் செல்லுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிட வேண்டியது, அவ்வளோதான். இது யாரா வேணு? அந்த மாவட்ட செயலர் அத்தனை ஒன்றிய செயலர் இருக்காங்கல்ல, ஒரு மாவட்டத்தில் 2 ஒன்றியம் இருப்பாங்க, சில மாவட்டம் 2 மாவட்ட செயலர் இருப்பாங்க. அத்தனை ஒன்றிய செயலர் அனுப்பி யாருன்னு கேட்டால் போதும். அத்தனை ஒன்றிய செயலருக்கு கிளை செயலருக்கு அனுப்புவாங்க யாருன்னு. நீங்கள் லாக்கு எத்தனாவது நிமிஷம்? ஒரு அதிகபட்சம் 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2.5 நிமிஷத்தில் நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. எங்கள் ஊர் தாங்க இந்த பையன், அவன் ஏதோ நல்லது செஞ்சுருக்கான், அழைச்சிட்டு வாங்க கட்சிக்கு அடுத்த நாள் ஒரு பசிக்கிறது போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து சோறும் பீரும் வாங்கி கொடுத்து ஏற்றி உட்கார வச்சு கட்சி தலைமையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அன்றைக்கி நீங்கள் கட்சி தலைவரோட ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கழுவி உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த ஃபோட்டோ. கழுவி ஊற்றுறதில்ல, கழுவி ஃப்ரேம் ஆகி
அதுக்கு ஒரு பீஸ் கட்டணும் நீங்கள் 50 ரூபாய். ஆமாம் 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 ஆமாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பெரிய பெரிய அப்பா அவர் முதலமைச்சர்ரா, இப்படி ஒரு செல்ஃபி, இப்படி ஒரு செல்ஃபி, அந்த ஆங்கிள் ஒரு செல்ஃபி, இந்த ஆங்கிள் ஒரு செல்ஃபி, செல்ஃபி கொடுக்கலாம் கோபம், எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை, நம்ம இப்போ உங்களுக்கு எத்தனை போட்டார் குழந்தை, இப்போ இவ்வளோ வீடியோ நம்ம பேசியிருக்கோம், எனக்கு குழந்தை பருவத்து ஃபோட்டோவே இல்லை. ஆமாம், நம்மளுக்குலாம் கம்மி தான். இல்லை என்று இல்லவே இல்லை. இல்லவே இல்லையா? இல்லவே இல்லை. நான் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்குது. எனக்கு 8வது படித்தப்போ ஒரு பாஸ் கொடுத்தாங்க, அதில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் கல்லூரியில் 5 ஆண்டுக்கு படிச்சிருக்கேன், அப்போ கூட ஃபோட்டோ எடுக்கலை. 5 வருடத்தில் 5 ஹால் டிக்கெட் ஃபோட்டோ இருக்குது. இப்போ அது தேவையில்லை. நான் இவர் தான் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் ஏஐயில் போட்டேன்னா உங்கள் குழந்தை பருவத்தை ஏஐ டிசைட் பண்ணலாம், இவர் இப்படித்தான் இருந்திருப்பாரு அப்படின்னு. இப்படி தான் இருந்திருப்பாரு. உங்களுக்கே புரியாத பல விஷயங்களை புரியாது சார். நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த மனிதர் வந்து ஒரு காலமாயிட்டார். காலமானவர் வந்து ஏஐயில் பேசுகிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப பக்கத்தில் நிற்கிறேன், அப்படி ஸ்டேஜிலேருந்து பக்கத்தில் பார்க்குறேன், என்னால் நம்பவே முடியல, அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சினிமா எடுக்கிறதுல நம்மளுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படுதில்ல. நல்ல ஒரு சிஸ்டம் இருந்து உட்காந்தோம்னா படமே எடுத்துடலாம். பட் அது யூடியூப்பில் காசு சம்பாதிக்காது. அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்னு மட்டும் ஒரு ஆர்டர் மட்டும் கொடுக்கட்டும். ஏஐ படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்னு காசு கிடைக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த நடிகருக்கும் வேலை இருக்காது. எந்த நடிகருக்கும் வேலை இருக்காது. நம்ம நினச்ச மாதிரி அழகழகாக எல்லாம் டிசைன் பண்ணலாம். ஐயா, நீ 10 கமலஹாசனை கொடுத்து அம்மா நீ இந்த கமலை மூஞ்சி இவன் எப்படி இப்போ இந்த உங்கள்கிட்ட ஒரு சொல்ல நினச்சேன், நிஜாம் பாக் பெரியவர் சிறிய இன்றும் இன்றும் நிஜாம் பாக்குன்னு வரும் பாருங்க. கிட்டத்தட்ட பேஸ் மாறிட்டே இருக்கும். அந்த நடுவில் ஒரு அழகான ஒரு பெண் உருவாகும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அது அந்த விளம்பரம் உண்மையிலேயே சொல்கிறேன், அது கிட்டத்தட்ட ஏஐ தான். நான் இன்னைக்கு வியந்து பார்க்குற ஒரு விளம்பரம். ஆமாம். திரும்ப ஒரு மூஞ்சி, அப்போ ஒரு லேடி அழகான மூஞ்சி வந்துட்டு போவோம் அந்த விளம்பரத்தில். அதே தான் பண்ண போகுது. யார் வேணும் நடிகர், ஹைடெக் ஆக்டிஸ் கொடு, 2 சன்னி லியோனி 5-6 ஃபோட்டோ கொடுத்து இதை விட பெரிய லீனாக ஒரு ஃபிகர் ஒன்று கொடு அப்படின்னா கொடுக்க போகுது. போட்டு படம் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. இதில் என்ன இருக்குது? பெஸ்ட்டு மூவியாக கொடுப்போம். இதை விட எதுக்கு கூப்பிட்டு இந்த 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏற்றி விட்டு இந்த மோரக்கட்டையில் வச்சு ஒரு நல்ல கதையோடு அமைத்து கூட ஒரு படத்தை என்ன கொடுக்க போகுது? ஏன் கஷ்டப்படுறீங்க? 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை வைத்து நீயே ஒரு கதையை இயக்கு. ஒரு கதையை இயக்கு. இந்த மோரக்கட்டைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை இயக்குன்னா இயக்கி கொடுக்க போகுது. நமக்கு என்ன கதை திரைக்கதை வசனம் என் பேரை போட்டு உதவி ஏன்னு போட்டுருவோம். அதாவது இங்கே தான் சார் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அதாவது முழுக்க முழுக்க ஏஐ தயாரித்து கொடுத்தவர் கதை திரைக்கிற வசனம் என் பேர் போட்டு உதவி ஏஐன்னு போனோம். இது ஏஐ கேட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு செம்ம கண்டாயிடும். ஆனால் இது அதை அலோவ் பண்ணாது. நான் தான் மாஸ்டர், உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவின்னு சொல்லுவது. மாஸ்டர் என் பேரை மேலே போடுங்க, நீங்கள் அதுவாகவே போட்டுரும். அது மாரி ஒன்றும் இந்த ஏஐ வந்த பிறகு ஒரு பெரிய அச்சமே வருதுங்க. நம்மளுக்கு என்னவா வேணுமோ சித்தரிச்சிடலாம் போல இருக்குது. யாரோட வேணுமோ எவ்வளோ குப்பையாக கூட நம்ம மாற்றி சித்தரிச்சிட முடியும். இது ரொம்ப ஆபத்து. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, வீடியோ ஆதாரங்களை கோர்ட்டு ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லுது. வீடியோ ஆடியோ ஆதாரம் இருக்குல்ல, கோர்ட்டு ஏற்றக்கூடாதுங்குது. இந்த ஏஐ வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஏமா உங்கள் குரல் மாதிரியே குரல் எடுத்துடலாம். இப்போ நீங்களே மிமிக்கிரி மண்ணை, நான் தான் கமலஹாசன் பேசுகிறேன் அப்படிலாம் நிகழ்ச்சி நடத்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன் இந்த டிவி சேனல்ஸ். ஆமாம் ஆமாம். அப்போ தெரியாமல் அட்டன் பண்ணி பேசுவாங்க தெரியுமா? ஆமாம். அப்போ அட்டன் பண்ணி பேசுகிறவங்களுக்கு என்ன தெரியும்? ரஜினிகாந்த் மாதிரிலாம் பேசி ப்ரோக்ராம் நான் பார்த்துருக்கேன். கரெக்டு. அப்போ அது அந்த காலத்து, அந்த காலம், இது இப்போ பண்ண முடியாது. அது நீங்கள் அப்போ ஒத்துப்பீங்க. கடைசா நான் தான் இந்த சேனல்லேருந்து ஆதான் பேசுகிறேன் அப்படின்னு முடிச்சுப்பேன். ஆனால் இப்போ யார் ஒத்துப்பா? யார் வேணுமோ பேசலான்னு ஆகிப்போச்சு. இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ ஓட்டு விழுந்ததே ஏஐயை போட்டு ஓட்டு விழுந்துருச்சுன்னு. பரவாயில்லப்பா, அவங்கவுங்க ஒரு சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சாங்கல்ல தாவேக்கா, இதை ஏஐ பண்ணிட்டாங்க அப்படின்னு வில்லேஜில் சொல்கிறாங்க. அப்போ வில்லேஜ் வரைக்கும் ஏஐயை பற்றி தெரிஞ்சு போச்சு. அதிநவீன டெக்னாலஜி. கையெழுத்துக்கு நீங்கள் படிக்க உள்ளே மார்க் கொடுப்பாங்க தெரியுமா? ஆமாம். இப்போ கையெழுத்து அவசியம் இல்லை, எழுத வரமாட்டுது. ஏன்னா எழுத்துக்கு அவசியம் இல்லை, சிஸ்டம் டைப் பண்ணுது. அது வாய்ஸ் டைப்பிங் வந்துச்சு, எதுவுமே அவசியம் இல்லையே. ரொம்ப அற்புதமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டோம், ஏஐயை பார்த்துட்டோம், ஆமாம். இது பிளஸ்டு ஜென்ரேஷன்ஸ், பிளஸ்டு பெரிய ஜென்சிக்கிட்டோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். படம் பார்த்து வாழ்க்கையில் ஆரம்பித்து ஏஐயோட முடிப்போம். நன்றி. தேங்க்யூ.